இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சு ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை இது மாதிரி நான் இன்றைக்கி பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு வெங்காயத்தை இது மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி இந்த ரெசிபிக்கு வந்துட்டு ரொம்ப வெங்காயம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வந்தாலே போதும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா போதும். இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டில் இருக்கிற பச்சை வாசம் கொஞ்சம் லைட்டாக போகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ஒரு சின்ன ஜாரில் 3 தக்காளி பழம், ஒரு 4 முந்திரி, இது 2ம் நல்லா நைஸாக இது மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி இப்போ இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் ஒரு தடவை இது மாதிரி கலந்து கொடுத்துக்குவோம். இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த நேரத்தில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், வெறும் தனி மிளகாய்த்தூள் தாங்க. காஷ்மீரி மிளகாய்த்தூளாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா பார்க்க கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. வேறு எந்த ஒரு ஸ்பைசஸும் இது கூட சேர்க்கறது கிடையாது. நம்ம கடைகளில் சிக்கன் மஞ்சூரியன் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டு போனோன்னா, அங்கெல்லாம் சிக்கனை வந்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து அதுக்கு பிறகு தான் வந்துட்டு இது மாதிரி வெங்காயம் தக்காளிலாம் போட்டு அதை சாட்டே பண்ணி கொடுப்பாங்க. பட் நம்ம இங்கே எண்ணெயெல்லாம் பொரிக்காமையே ரொம்ப டேஸ்டியாக அந்த அளவுக்கு அதை விட ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி நம்ம செய்ய போகிறோம் இன்றைக்கி. ஈஸியான மெத்தட் இது. க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் இது கூட சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா இந்த கிரேவியில் மூழ்கிற மாதிரி இதை மாதிரி தள்ளி விட்டு நம்ம இதை கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டுக்கலாம். இது நல்லா ஈவனாக எல்லாம் ஒன்று போல் வெந்து வரட்டும். மூடி போட்டு வேக விடுவோம். இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்த்தோன்னா, இப்போ சிக்கன்லேருந்து வேறு கொஞ்சம் தண்ணி விட்டுருக்குது. இந்த தண்ணிலாம் நல்லா வற்றி இந்த சிக்கன் நல்லா வெந்து வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். சிக்கனை நல்லா இது மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நமக்கு தேவையான அளவுக்கு இப்போ நல்லா வற்றி வந்துடுச்சு. சிக்கனும் வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சிம்பிளான இந்த சிக்கன் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இது கூட இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை வந்துட்டு தண்ணியில் இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சு அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணிட்டோம்னா முடிஞ்சுது நம்மளுடைய ரெசிபி. இது மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துருக்குறேன். நீங்களும் இது மாதிரி சேர்த்துங்க. அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய அந்த மஞ்சூரியன் லுக்கில் உங்களுக்கு இதுவும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். இதுக்கு மேலே இப்போ நம்ம புதினா கொத்தமல்லியை ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் போல் மூடி விட்டுட்டு எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா எவ்வளோ அருமையாக இருக்குது தெரியுமா? இது செஞ்சு வச்சு கொஞ்ச நேரத்துலேயே இது காலி ஆகிடுச்சு எங்கள் வீட்டில். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா குட்டீஸ்க்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருந்துச்சு. திரும்ப திரும்ப நம்ம அடுத்த தடவை சிக்கன் எடுக்கும்போதெல்லாம் இதே மாதிரி தான் செய்யணும்னு உங்களுக்கு தோணும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.